இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு. ஸோ இது நான் எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டோட சமச்சீர் புக்கில் இருந்து தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே வந்து சிங்கிள் பாயிண்ட் ஹிண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th of January 1950 தான் வந்து நடைமுறைக்கு வருது. அப்போது அதுக்கு முன்னாடியே வந்து முழு சுதந்திர நாள்னு சொல்லி ஒன்று கொண்டாடப்படுது அதே நாளில். ஆனால் 1930 அது 1930 January 26 வந்து முழு சுதந்திர நாளாக அவங்க கொண்டாடப்படுறது. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டும் 1950 January 26 அதை நம்ம குடியரசு நாளாகவும் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் முழு சுயராஜ்யம் அடைவது அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து எந்த ஆண்டு வலுப்பெறுது அப்படின்னு பார்த்தோன்னா 1929 லாகூரில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் அது வலுப்பெறுது. ஸோ இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம்னு சொல்லி ஒன்று உருவாகுது. அது வந்து 1946 உருவாகுது. அது உருவான போது அதில் 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. அந்த 389 உறுப்பினர்களில் 15 பேர் பெண்கள். அது வந்து கீழே வரும் அந்த பாயிண்ட்டை. ஸோ இந்திய அரசமைப்பு அந்த நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது அதோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த 389 உறுப்பினர்கள் 15 பேர் வந்து பெண்கள். ஸோ அந்த கவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ சட்ட வரைவு குழு இருக்குது. அந்த சட்ட வரைவு குழுவில் இருக்கிற 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரில் அதோட தலைவர் வந்து அம்பேத்கர். ஸோ அண்ணல் அம்பேத்கர் அவரை வந்து நம்ம சட்டத்தின் தந்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தையாகவும் நம்ம வந்து அழைப்போம். அது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட ஆலோசகர் வந்து PN ராவ். ஸோ இதோட முதல் கூட்டம் எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தோன்னா 1946 December 9. இந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் பின்னாடி வந்து அது எப்போ முடிக்கிறாங்கன்ற ஒரு டேட் வரும். ஸோ அந்த டேட்டும் இந்த டேட்டும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட மொத்த ஓவரால் டேட் வந்து கிடைச்சிடும். எப்போ அது முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஓவரால் டேட் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ சொன்ன மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை வந்து அண்ணல் அம்பேத்கர். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா யூஸ்வலி என்ன பண்ணாலும் ரிசர்ச்சஸ் பண்ணுவோம் நம்ம முன்னாடியே. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நிறைய நாடுகள் ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசமைப்பு சட்டங்களை வந்து இவங்க புரிஞ்சுட்டு அதில் இருக்கிற சிறப்பான பகுதிகளை மட்டும்தான் முன்மாதிரியாக வச்சு நம்மளோட சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசமைப்பு சட்டத்தை படித்து அதிலிருந்து சிறப்பான பகுதிகளை தான் நம்ம எடுத்து நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த டேட் தான் நான் சொன்னது. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எவ்வளோ நாட்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. அந்த சட்டம் தயாரான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 26th of November 1949. ஸோ இங்கே 46 டிசம்பர் இருந்தது இல்லைங்களா, 9 December 1946. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 1949 November 26. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள்னு. ஸோ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் வந்து முழுமையாக அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாக அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க இதை முடிக்கிறதுக்குன்னு பார்த்தோன்னா 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு அந்த சட்டம் உருவாக்குறதுக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுறதுக்கு. ஸோ இந்தியாவோட முன்னுரைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்னென்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லி தான் நம்ம வந்து வரையறை செய்கிறோம் இந்தியாவோட அரசமைப்பு சட்டத்தை. ஸோ இதுதான் இந்தியாவோட முன்னுரை, இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரை. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இதில் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போது அது எப்படி திருத்தப்பட்டு எத்தனை வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தோம்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகளாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் 16th of September 2016 வரைக்குமே இதை வந்து 101 முறை திருத்தப்பட்டிருக்கு. இது திருத்தப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது அது தயாராகிறதுக்கு முன்னாடியே சுமார் 2000 முறை வந்து அதில் திருத்தங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இப்போது அந்த உண்மையான பிரதிகள், இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உண்மையான பிரதிகள் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஹீலியம் கேஸ் வந்து நிரப்பப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ளே வந்து அது பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இது என்னென்ன லாங்குவேஜஸில் வந்து இருக்கும் அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து அந்த ரெண்டு லாங்குவேஜஸில் தான் வந்து அந்த உண்மையான பிரதிகள் இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுறதுக்கு முன்னாடி சுமார் 2000 திருத்தங்கள் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் 16th of September 2016 வரைக்கும் அது 101 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு.
ஸோ இதுதான் எக்ஸாம் முக்கியமான ஹிண்ட்ஸ் ஆன் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வித் நியூ டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.